எங்கேயாவது உட்காரலாமா? மல்லி, அங்க பாரு யாரு வராங்கன்னு. அங்க உட்காரலாமாடா? நம்ம லாயர் சார். ஹாய் தீபன். சரி வாங்க போ. ஏய் ஹாய். வாங்க. அங்க போலாமா? வாங்க வாங்க வாங்க. ஹாய். என்ன சரிங்க? இல்ல வெளியே போய் சாப்பிடணும்னு சொன்னா, சரி அதான் அப்படியே இங்க வந்து சாப்பிட்டு போயிடலாம். அப்படியா? இவங்க யாரு? ஐஸ்வர்யா, என்னோட டாட்டர். ஹலோ ஐஸ்வர்யா. I'm விஜய். Nice to meet you. என்ன படிக்கிற ஐஸ்வர்யா? செகண்ட் ஸ்டாண்டர்ட். அப்படியா? எந்த ஸ்கூல்? ஆர்விஎஸ்பி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். என் பொண்ணு அங்கதான் படிக்கிறா. நீ எந்த செக்ஷன்? எஃப் செக்ஷன். என் பொண்ணு ஏ செக்ஷன். ஓ, வெண்பான்னு பேரு தெரியுமா? தெரியாது. அவ இத்தனை நாள் ஊர்ல இருந்தா, இப்பதான் அந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். அப்படியா? நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவேன். வெண்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஓகே ஆண்டி. உட்காருங்க சார், கேக் சாப்பிடலாம். இல்ல வேணாங்க. உங்க பிரைவசியை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீங்க பாருங்க. இன்னைக்கு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஓ அப்படியா? ஹாப்பி ஆனிவர்சரி. Thank you. ப்ளீஸ் உட்காருங்க. கேக் மட்டும் சாப்பிட்டு போகலாம். பாப்பாக்கு பிடிக்கும். உட்காருங்க. சரிங்க. அப்போ இங்கே உட்காந்துக்கலாமாடா? வாங்க வாங்க வாங்க. இல்ல கொடுங்க, நான் விட்றேன். இந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கேக் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. எதுக்கு இப்ப கேக் வாங்கி கொடுத்துருக்கீங்க? இப்படி ஏதாவது பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதா என் பொண்ணு வாட்ச்ல ட்ராக்கர் செட் பண்ணிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி தான் பின்னாடியே வந்தேன். தீபிகா, இன்னைக்கு இவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. சந்தோஷமா கேக் ஆஃபர் பண்ணாங்க. அதை எப்படி நான் வேணான்னு சொல்ல முடியும்? அதான் சாப்பிட வச்சேன். யாரோட வெட்டிங் ஆனிவர்சரியா இருந்தா எனக்கு என்ன? என் பொண்ணுக்கு நான் சொல்ற ஃபுட் ஐட்டமை தவிர வேற எதையுமே வாங்கி கொடுத்துக்க கூடாது. நீங்க எப்பவுமே இதே மாதிரி தான் எல்லாம் மீறி பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நான் இவளை உங்ககிட்ட அனுப்புறதே இல்ல. தீபிகா, அவளுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு நீ மட்டும் முடிவு பண்ண முடியாது. அவ ஏன் பொண்ணும் தான். எனக்கு பிடிச்சதையும் நான் வாங்கி கொடுப்பேன். நோ வே. அப்படி கொடுக்கறதா இருந்தா அவளை இனிமே உங்க கூட அனுப்பியே வைக்க மாட்டேன். ஐஸ்வர்யா, வா போலாம். இன்னும் எனக்கான டைம் முடியல. அதுக்குள்ள நீ கூட்டிட்டு போறது தப்பு. நான் அதை கோர்ட்லயே சொல்லுவேன். நீங்க எப்பவோ கோர்ட்டோட ஆர்டரை மீறிட்டீங்க. நீங்க சொல்றதை நான் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஐஸ்வர்யா வா. தீபிகா, தீபிகா நான் சொல்றது. தீபிகா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.